Hi friends, welcome to my channel Rekha Happy Trends. இந்த வீடியோவில் வாழைப்பூ கோலா உருண்டை பார்க்க போகிறோம். எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். நான் இப்போது வாழைப்பூவில் இருக்கிற இந்த காம்பை எடுத்துகிட்டு இந்த மாதிரி தண்ணியில் தயிர் போட்டு வச்சுருக்கணும். ஏன்னா கருப்பாகாமல் இருக்கும். நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணுற வரைக்கும் இதை வச்சுருக்கலாம். 1 கப்பு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். ஒரு 1/2 hour ஊற வச்சா போதும். தண்ணி ஊற்றி ஊற வைப்போம். நான் ஒரு சின்ன கப் அளவு வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேன் சின்ன சின்னதாக. இப்போ அந்த வாழைப்பூவை எடுத்து சின்ன சின்னதாக நறுக்கி இந்த மாதிரி எடுத்திருக்கேன். ஏன்னா மிக்சியில் போட்டு அரைக்கும் போது சிக்கிக்கும், அதனால் சின்ன சின்னதாக எடுத்து இப்போ மிக்சி ஜாரில் நான் போட்டு இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்க போகிறேன். கிட்ஸுக்கு இதில் வாழைப்பூ இருக்கிறதே தெரியாது, அதுக்காக தான் இந்த மாதிரி அரைக்கிறது. ஒரு சின்ன பீஸ் அளவு இஞ்சி சேர்த்துக்கிறேன். இப்போ இதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்தாச்சு. திப்பியே இல்லை பாருங்கள். இந்த மாதிரி ஃபைனாக அரைச்சிட்டோம்னா நம்ம உருண்டை பண்ணும்போது வெளியில் தெரியாது அந்த பூவோட எந்த ஒரு இதுவும். பெருங்காயம் கொஞ்சோண்டு போட்டுக்கிட்டு இப்போ இந்த கடலைப்பருப்பு ஊறினதை எடுத்து சேர்த்துக்கலாம். 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு 1 பூண்டு போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி கடலைப்பருப்பு தெரிகிற மாதிரியும் அரைச்சாலும் ஓகே, இல்லை ஃபைனும் கடலைப்பருப்பு நல்லாவும் அரைச்சாலும் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டு இப்போ நறுக்கி வச்ச வெங்காயத்தெல்லாம் நம்ம சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் சால்ட் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ சின்ன சின்ன பால்ஸ் சின்ன சின்னதாகவே பண்ணுங்கள். ஸ்மால் பால்ஸாக நம்ம பண்ணோம்னா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ எண்ணெய் காஞ்சோடனே நம்ம இதை போட வேண்டியதான். சிம்லே வச்சுட்டு இது எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணோம்னா உள்ளார இருக்கிறதெல்லாம் நல்லா சூப்பராக வேகும். வாழைப்பூவை நம்ம வீக்லி ஒன்ஸ் நம்ம வந்து ஃபுட்டில் சேர்த்துக்கணும். அதுவும் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு விஷயம். இதை நம்ம எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். அப்போது கிட்ஸுக்கு எந்த மாதிரி விஷயத்தில் நம்ம சேர்த்து கொடுக்க போகிறோம் அதுதான் மெயினு. ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி இந்த மாதிரி பால்ஸ் பண்ணும்போது தெரியாது, அதனால் சாப்பிட்ருவாங்க. ஈஸியாக அவங்க ஃபுட்டில் நம்ம இதை நம்ம கொடுத்து சாப்பிட வைக்கலாம். இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சிம்லே வச்சு நல்லா ஃப்ரை பண்ணோம்னா உருண்டை உள்ளாரையும் நல்லா வெந்துடும். இப்போ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். எப்படி இருக்குது பாருங்கள், கோல்டன் கலராக இருக்குல்ல, அவ்வளோதான். இப்போ நம்ம இதை எல்லாத்தையும் எடுத்துடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வந்து சேரும். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குல்ல. சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.